திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரிகிற எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று இரவு அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் பணிபுரிகிற தந்தை மற்றும் இரு மகன்களுக்கு இடையே குடிபோதையில் ரகளை ஏற்பட்டிருக்கிறதா குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு ஒரு தகவல் வந்திருக்கு. தகவல் அறிந்து எஸ்ஐ சண்முகவேல் அதிமுக எம்எல்ஏ தோட்டத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறாரு. அங்க ரகலையை விலக்கி அவர்களை சமாதானப்படுத்தி திரும்பி வர நிலையில இரு மகன்கள் எஸ்ஐ சண்முகவேல அறிவாளால கழுத்துல வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. சம்பவ இடத்திலேயே சண்முகவேல் உயிரிழந்திருக்காங்க. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எஸ்ஐ சண்முகவேல் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமா தேடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எஸ்ஐ சண்முகவேல் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எஸ்ஐ சண்முகவேலின் இறப்பானது காவல்துறைக்கும் அவரது குடும்பத்திற்கும் பெரும் இழப்புன்னு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. மேலும் விவரங்களுக்கு நியூஸ் டைம் டிஎன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.